மத்தேயு 24ஆம் அதிகாரம், மார்க் 13ஆம் அதிகாரம், லூக்கா 21ஆம் அதிகாரம். இந்த 3 புத்தகங்களில் உள்ள இந்த 3 அதிகாரங்களுமே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையையும் அதற்கு முன்னால் நடக்க இருக்கிற உபத்திரவங்களையும் அதற்கு முன்னால் தரப்படுகிற எச்சரிக்கைகளையும் கொடுத்து இங்கே தெளிவாக சொல்லப்படுகிறது. இதில் இந்த 3 அதிகாரங்களை வாசிக்கும் போது ஒரு பதம் திரும்ப திரும்ப ஒரு வார்த்தை வந்து கொண்டே இருக்கும். இதில் அது நீங்கள் விழித்திருங்கள் விழித்திருங்கள் என்ற எச்சரிப்பின் வார்த்தை அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். இந்த 3 அதிகாரங்கள் நீங்கள் வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும். நான் அதை காண்பிக்கிறேன். மார்க் 13ஆம் அதிகாரம் 32வது வசனம் முதல், அந்த நாளையும் அந்த நாளிகையையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். எந்த நாள்? அந்த நாளிகையும் அந்த நாளையும் அந்த நாளிகையும் அது இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இங்கே சொல்லப்படுகிறது, பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். ஓகே, அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இதைத்தான் நான் சொன்னேன், விழித்திருங்கள். அந்த பதம் திரும்ப திரும்ப ஆவியானவர் காண்பித்து கொண்டே இருக்கிறார். ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு பிரதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அவனவனுக்கு தன் வேலையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு விழித்திருங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள். பார்த்தீர்களா? 4-5 வசனங்களுக்குள் இந்த பதம் எத்தனை தடவை திரும்ப திரும்ப வந்திருக்கிறது, இந்த எச்சரிப்பின் வார்த்தை. அப்படியானால் இந்த 3 அதிகாரங்களை வாசித்து பாருங்கள், ஆங்கங்கள் நீங்கள் அதிகமாக பார்க்க முடியும். கடைசி நாட்களில் நாம் இயேசுவின் 2ஆம் வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த நாட்களில் நாம் எவ்வளவா எச்சரிக்கையோடு விழித்திருக்க வேண்டும் என்பதை இங்கே ஆவியானவர் நமக்கு காண்பித்திருக்கிறார். மட்டுமல்ல, மத்தேயு 13ஆம் அதிகாரம் 24-25 வசனங்களை பார்க்கிறோம். வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறது. மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். பார்த்தீர்களா? அதாவது பரலோக ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது என்றால், தன் நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. நாமும் தேவனை அறிந்த நாளிலிருந்து நாம் இருதயத்துக்குள் இந்த நிலத்தில் நன்மையான காரியங்கள், பயபக்திக்குரிய காரியங்கள், வேத வார்த்தைகள், அதே போல அவரை பற்றி கிடைத்த வெளிப்பாடுகள், இப்படி அநேக காரியங்களை நாம் விதைத்து வைத்திருக்கிறோம். ஆனால் நாம் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். ஆனால் இதையெல்லாம் நன்மையான காரியங்களை விதைத்த பிறகு நாம் அதில் நித்திரையாயிருந்தால், அயர்ந்த நித்திரை, சோம்பல், பெருந்தீனி இவைகளுக்கெல்லாம் இடம் கொடுத்து நாம் இப்படி அயர்ந்திருப்போமானால் சத்ருவானவன் வந்து இந்த நல்ல நிலத்தில் களைகளை விதைத்து கொண்டு போய்விடுவான். களைகள்லாம் தெரியும், நாம் ஏற்கனவே விதைத்து வைத்திருக்கிற தேவனுக்கு அடுத்த காரியங்களில் அவன் பொல்லாப்புக்கான உலகத்துக்குரிய காரியங்களை விதைத்து கொண்டு போய்விடுவான். ஆகவே அவன் அப்படி விதைக்காதபடி நாம் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இதை ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் 11-12 வசனங்களில் அசதியாயிராமல் ஜாக்கிரதையாயிருங்கள்.
பவுலும் அதே சொன்ன, அசதியாயிராதீங்கள், கடைசி நாட்கள், நீங்கள் அசதியாயிராதீங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்துங்கள், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். ஒரே எச்சரிக்கை, பார்த்தீர்களா? நீங்கள் அசதியாயிராதேயுங்கள். அயர்ந்த நித்திரை, சோம்பல், பெருந்தினி, இப்படிப்பட்ட காரியங்கள் அசதியாயிராதேயுங்கள். மாறாக நீங்கள் ஜாக்கிரதையாயிருங்கள், ஆவியிலே நீங்கள் அனலாயிருங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். மட்டுமல்ல, உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். விழித்திருந்து ஜபிக்கிற ஜபம். இந்த நாட்களில் நமக்கு தெரியும், பொல்லாதவன் சத்ருவான் யாரை விழுங்கலாமோ என்று சுட்டி தெரிகிற இந்த நாட்களில் நம்மை தேவனை விட்டு திசை திருப்ப முயற்சிக்கிற இந்த நாட்களில் நமக்கு தெரியும், கள்ள தீர்க்கதரிசிகளின் வஞ்சனையெல்லாம் நான் விழுந்து விடாதபடி எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், அசதியாயிராமல் எவ்வளவுக்கு எவ்வளவாய் நாம் விழித்திருக்க வேண்டும் என்பதை பவுலும் சொல்லுகிறார். அதை நாம் கொலோசையர் புத்தகத்தில் பார்க்கிறோம். கொலோசையர் 4ஆம் அதிகாரம், இங்கேயும் பவுல் சொல்கிறதை பாருங்கள். 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். திரும்ப திரும்ப அதே பதம், ஆண்டவர் சொன்ன, இயேசு கிறிஸ்து சொன்ன அதே பதம் திரும்ப திரும்ப நீங்கள் விழித்திருங்கள். மட்டுமல்ல, ஒன்று தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் நாம் ஏன் விழித்திருக்க வேண்டும்? ஓகே, அதற்கு இங்கே தெளிவாக சொல்லுகிறார். 5ஆம் அதிகாரம் 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும். ஆகவே நீங்கள் அசதியாயிராதீங்கள், நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள். எப்படிப்பட்ட வஞ்சிப்புக்கும் இடம் கொடாதேயுங்கள். மட்டுமல்ல, 17ஆம் வசனத்தை பார்த்தீர்களா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப அதே எச்சரிப்பு. நினைத்து பாருங்கள், கிறிஸ்துவம் பார்ந்த சகோதரர்களே, இது நமக்கு இப்படிப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தைகள் நமக்கு புதியதல்ல. எத்தனையோ தடவைகள் இந்த வேதத்தை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்படிப்பட்ட எச்சரிப்பின் வார்த்தைகளை நாம் எச்சரிப்பாக எடுக்கவில்லை. ஆகவே தான் நாம் விழித்திருப்பதற்கு பதிலாக இந்த நாட்களில் நாம் அநேகராகிய நாம் சோம்பல், பெருந்தீனி, அயர்ந்த நித்திரை, இவைகளின் நிமித்தம் நாம் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் உற்சாகத்தை இழந்து, தேவனுக்கு அடுத்த காரியங்கள் ஒரு தாகம் இல்லாதவர்களாக இருக்கிறோம். அதாவது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் கடைசி வரை அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. நம்மை போலவே சோதிக்கப்பட்டார். இதே மாம்சத்தில் வந்தது நிமித்தம் இதே மாம்சத்தில் அனுதினமும் சோதிக்கப்பட்டார். ஆனாலும் ஒரு பாவமும் அவர் செய்யவில்லை. ஏன் அப்படி பாவம் செய்யாமல் என் இருதயத்தை சகல காவலுடன் காத்துக்கொண்டேன் என்ற ரகசியத்தை ஆண்டவர் சீஷர்களுக்கு கடைசியாக அந்த கால்வாரி சிலுவை மரணத்துக்கு போவதற்கு முன்னால் அதை சொல்லுகிறார். பாருங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 41வது வசனம். சீசரிடம் சொல்லுகிறார், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் உள்ளது. உங்களை ஆவி உற்சாகமாக இருக்கலாம், உங்களை மாமிசம் அவ்வளவு பலவீனம் உள்ளது. ஆகவே நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். பாருப்பா, இதே மாமிசத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நானும் தொடர்ந்து சோதிக்கப்படுகிறேன். ஆனால் ஒரு பாவத்தை விடாதவார் என் இதயத்தை காத்து கொண்டதோ, நானோ எல்லா வேளையிலும் நான் விழித்திருந்து ஜெபம் பண்ணினேன். அதையே நீங்களும் செய்யுங்கள். இந்த விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்வது ஏதோ நாம் ஒரு அறைக்குள் வந்து கதவை பூட்டி கொண்டு எல்லா நேரமும் வேலை ஜெபம் பண்ணுறது, அப்படி அல்ல. விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது என்றால் எல்லா வேளையிலும், எல்லா சூழ்நிலைகளிலும், எல்லா காரியங்களின் மத்தியிலும், எக்காரியத்தை ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் உங்களுடைய வெளியான மனுஷன் அந்த செயல்பாட்டு இருக்கிற வேளையில் உள்ளான மனுஷனோ தேவனோடு உள்ள உறவில் தரித்திருக்க வேண்டும்.
அவர் எப்பொழுதும் ஜெப ஆவியில் இருக்க வேண்டும். இதுதான் நீங்கள் எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பதனுடைய அர்த்தம். அதே போல் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவுக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை கால்வரியில் மரணத்துக்கு போவதற்கு முன்னால் கெத்சமனேயில் மிகப்பெரிய ஒரு சோதனை. அதாவது பிதா அவருக்கென்று கொடுத்த பாத்திரத்தை பானம் பண்ணாது இருக்கும்படியான ஒரு சோதனை. சத்ருவானுடைய திட்டமோ அவரை பானம் பண்ண விடக்கூடாது. இங்கே பாருங்கள், ஆனால் நமக்கு தெரியும் என்ன நடந்தது. அந்த கெத்சமனேயில் என்ன நடந்த காரியத்தை பாருங்கள். மார்க் 14ஆம் அதிகாரம், மார்க் 14ஆம் அதிகாரம் 32 முதல். பின்பு கெத்சமனே எனப்பட்ட இடத்திற்கு வந்தார்கள். யார்? இயேசு கிறிஸ்துவும் சீஷர்களும். ஓகே. அப்பொழுது அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, நான் ஜெபம் பண்ணும் அளவும் இங்கே உட்கார்ந்தீர்கள் என்று சொல்லி பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் தம்முடைய கூட்டிக் கொண்டு போய் திகிலடையவும் மிகவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விடுத்திருங்கள் என்று சொன்னார். என் ஆத்துமா, பார்த்தீர்களா அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், என் ஆத்துமா மரணத்துக்கு எதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி விழித்திருங்கள் என்றார். 35 வாசிக்கிறோம். சற்று புறம் சென்று அவர் தரையில் முகங்குப்புற விழுந்து பிதாவை நோக்கி கதறுகிறார், ஜெபிக்கிறார். என்ன நடந்தது பார்த்தீங்களா? ஜெபம் பண்ணி முடிந்த பிறகு 37 பாருங்கள். பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு, யார்? பேதுருவும் யோவானும் யாக்கோபும் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே, நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாது என்றார். 3 பேர், பேதுரு, யோவான், யாக்கோபு, 3 பேரும் அயர்ந்த நித்திரை. ஆனால் பேதுருவிடம் மட்டும், பேதுருவே நித்திரை பண்ணுகிறாயா? 1 மணி நேரம் விழித்திருக்கக்கூடாது என்று பேதுருவிடம் மட்டும் கேட்கிறான், மற்றவரிடம் கேட்கவில்லை. ஞாபகம் இருக்கிறதா? ஏன்? காரணம் என்ன? அதாவது நாம் இதை பார்க்குறோம், இதே அதிகாரத்தில் பார்க்குறோம். 27ஆம் வசனத்து கடைசியில் இயேசு சொல்லுகிறார் சீஷர்களிடம், இந்த ராத்திரியை நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடர்கள் அடைவீர்கள். ஓகே. 29 அதற்கு பேதுரு, உம் நிமித்தம் எல்லோரும் இடலடைந்தாலும் நான் இடலடையேன் என்றான். 31 அதற்கு அவன், நான் உம்மோட மறிக்க வேண்டி வந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்றான். ஆனால் அதே போல லூக்கா 22 சொல்லப்படுகிறது, என் வாழ்விலும் ஜாவிலும் உம்மை பின்பற்றி வருவேன் என்றான். இப்படியெல்லாம் சவாலாய் பேசுகிறான் ஆண்டவரிடத்தில். ஆனால் என்ன நடந்தது பார்த்தீர்களா? இவ்வளவு தூரம் தன்னுடைய உள்ளான நிலைமை, அவனுடைய திராணி அவனுக்கு தெரியும். ஆனால் பேசுவதோ திராணிக்கு மேலாய் அவன் பேசுகிறான். ஆண்டவர் பார்க்கிறார் இவனுடைய கெப்பாசிட்டி என்ன, இவனுடைய திராணி என்ன ஆண்டவர் அறிந்திருக்கான். அவனுடைய இருதயத்தை பார்க்குறானோ அதற்கு மேலாக தேவ வைராக்கியத்தோடு அவன் பேசுகிறான். என்ன நடந்து பார்த்தீர்களா? ஓகே. நடந்த காரியமோ, பேதுருவும் சோதிக்கப்பட்டார், இயேசுவும் சோதிக்கப்பட்டார். 2 பேருமே அந்த இடத்தில் சோதிக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவோ பிதா தனக்கென்று கொடுத்த பாத்திரத்தை பானம் பண்ணாதபடி அந்த சிலுவை மரணத்திலிருந்து தப்பிக்கும்படி அவர் சோதிக்கப்பட்டார். ஆனால் பேதுருவோ இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கும்படி அவன் சோதிக்கப்பட்டான். ஆனால் என்ன நடந்தது? இயேசு கிறிஸ்து விழித்திருந்து ஜெபிக்கிறார். பார்த்தீங்களா? அவர் விழித்திருந்து அவர் ஜெபித்தது நிமித்தம் சோதனை விடாது தப்பித்துக் கொண்டார். ஆனால் பேதுருவோ அயர்ந்த நித்திரை நிமித்தம் அந்த சோதனையில் விழுந்து அவன் ஆண்டவரையே மறுதலிக்கிறான். எதை காண்பிக்கிறது? நமக்கு வருகிற ஒவ்வொரு வீழ்ச்சியுமே நாம் ஜெபத்தில் விழித்திருக்காத நிமித்தம். நமக்கு வருகிற ஒவ்வொரு தோல்வியுமே நாம் ஜெபத்தில் விழித்திருக்காத நிமித்தம். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த இன்னொரு பிரத்யேக விதமான ஒரு சுபாவம், அவர் அதிகாலையில் பிதாவை தேடுவார்.
அதிகாலை இருட்டோடு எழுந்து ஜெபத்துக்கு போய்விடுவார். அதிகாலை 4ஆம் ஜாமத்தில் எழுந்து தேவனுக்கு அடுத்த காரியங்களை செய்வார். அப்பொழுதுதான் கடலில் நடந்தார். இப்படி அவர் அதிகாலையில் எழுந்து பிதாவை தேடுகிறவர். எந்த சந்ததியில் அவர் பிறந்தார்? தாவீதின் சந்ததியில் பிறந்தவர். தாவீதை பற்றி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீத புத்தகம் 63வது சங்கீதம் 63வது சங்கீதம் முதல் வசனம். தாவீது சொல்றார், தேவனே நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரமற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது, என் மாம்சமான உண்மை வாஞ்சிக்கிறது. பதிலா அதிகாலையில் அவன் தேவனை தேடுகிறான். வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்தில் என் ஆத்துமா உண்மையில் தாகமாக இருக்கிறது. வாஞ்சையோடும் தாகத்தோடும் அவன் தேவனை தேடுகிறான். இந்த வேதத்தில் பார்த்தீர்களால் அநேக தேவ மனுஷனுடைய ரகசியமே அதிகாலையில் தேவனை தேடுவார்கள். இப்பொழுது கூட இந்த உலகத்தில் கூட அநேக இன்று தேவனோடு உள்ள ஒரு நல்ல உறவில் வைராக்கிய வாஞ்சா தேவனுக்காக எழும்புவது நிமித்தம் வல்லமையாக அவர்களை பயன்படுத்தார்கள் என்றால் அவர்களுடைய அதிகாலை ஜப வாழ்க்கை மிக மிக முக்கியமானது. இந்த இடத்தில் தான் நாம் அந்த அதிகாலை ஜபத்தை தவிர்க்கும்படி சோதிக்கப்படுவோம். அநேகருடைய வாழ்க்கையில் சாத்தான் இங்கே தான் கண்ணியை வைப்பான், அதிகாலை ஜபத்தை தவிர்க்கும்படி. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது பாருங்கள், அதிகாலை ஜபத்தினுடைய மகிமையை பாருங்கள். யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். 7வது வசனம், விடியற் காலத்தில் கர்த்தருடைய மகிமையையும் காண்பீர்கள். பார்த்தீங்களா? விடிய காலத்தில் நீங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். அதிகாலையில் நீங்கள் கர்த்தருடைய மகிமையை காண்பீர்கள். ஆகவே தான் சாத்தான் அந்த மகிமையை நீங்கள் காணாதபடி உங்கள் அதிகாலை ஜபத்திலிருந்த உங்களை அவன் திசை திருப்ப பார்க்கிறான். இங்கே நீதிமொழிகள் பாருங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 17வது, நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை பாருங்கள். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். இது சாத்தானுக்கு தெரியும். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என் மகிமையை காண்பார்கள், என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் அவர்கள் என்னை தரிசிப்பார்கள். எல்லாம் சாத்தானுக்கு தெரியும். ஆகவே தான் அநேகருடைய வாழ்க்கையை தேவனை விட்டு மாற்றத்துக்கான மிகப்பெரிய ஒரு காரியம் அநேகருடைய வாழ்க்கையில் அதிகாலை ஜபத்தை அவர்கள் தவிர்த்து விடுவது. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நினைத்து பாருங்கள். யோசுவா புத்தகத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். யோசுவா புத்தகம் வல்லமையான தேவ மனுஷன். யோசுவாவிடம் தேவனை சொன்னார், யோசுவாவே அவன் இருதயத்தை பார்த்து, உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ போகும் இடமெல்லாம் நான் இருப்பேன். அவ்வளவு தேவ பக்தியும் தேவனுக்காக வைராக்கிய வாஞ்சையும் உள்ளவன் அவனுடைய அந்த புத்தகத்தை பாருங்கள். அநேக இடத்தில் யோசுவா அதிகாலையில் இருட்டோடு எழும்பி தேவனுக்கு அடுத்த காரியங்களை அவர் ஈடுபடுவார். மட்டுமல்ல, தேவனுக்கு இப்போ பார்ப்போம், சில தேவ மனுஷர்களை பற்றி பார்த்தோம். இப்பொழுது தேவனுக்கு எந்த நேரம் பிரியமான நேரம்? 24 மணி நேரம் உண்டு, எல்லா வேளையிலும் ஜபிக்கலாம். ஆனால் தேவன் விரும்புகிற ஒரு நேரம் எந்த நேரம் என்பதை நாம் பார்ப்போம். யாத்திராகம புத்தகம் 34ஆம் அதிகாரம். இங்கே நமக்கு தெரியும், இஸ்ரவேல் ஜனங்களுடைய விக்கிர ஆராதனை நிமித்தம் மோசே கோபம் உண்டு மலையிலிருந்து இறங்கி வருகிற வேளையில்
10 கற்பனை எழுதப்பட்ட அந்த பலகையை உடைத்து போட்டான். அதற்கு பிறகு திரும்பி வலையில் கொண்ட அந்த 10 கற்பை ஆண்டவர் திரும்ப எழுதி கொடுக்கிறார். இங்கே பாருங்கள், தேவ என்ன கர்த்தர் என்ன மோசையிடம் பேசுவதை பாருங்கள். 34ஆம் அதிகாரம் 1 முதல் கர்த்தர் மோசையை நோக்கி, முந்தின கற்பலைகளுக்கு ஒத்த 2 கற்பலைகளை இழைத்துக்கொள். நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். அடுத்து பாருங்க, விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாய் சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். சீனாய் மலையில் தேவன் அக்கினியாய் இறங்கி அவர் வாசம் செய்கிறார். நீ எப்பொழுது என் இடத்தில் வர வேண்டும், நீ என் சமூகத்தில் எப்படி வர வேண்டும், அதை சொல்லுகிறார், விவரமாக சொல்லுகிறார். விடியற் காலத்தில் நீ என்னை பார்க்க வர வேண்டுமா, நீ விடியற் காலத்தில் வா. மட்டுமல்ல, நீ உன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டு வா. அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்தனர். காலமே திரும்ப திரும்ப அதை ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய ஒருவனும் அங்கே வரக்கூடாது. பார்த்தீங்களா, ஒருவன் அங்கே வரக்கூடாது, நீ தனியாக வா. மட்டுமல்ல, மலை எங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது. இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயக்கூடாது. பாரு மோசே, நீ ஏறி வருகிற இடம் பரிசுத்த ஸ்தலம், நான் வாசம் செய்வதோ மகா பரிசுத்த ஸ்தலம். ஆகவே நீ வருகிற வேளையில் உன்னை நீ ஆயத்தம் பண்ணி கொண்டு, நீ ஒருவன் உன் கூட வர வேண்டாம், நீ தனியாக வருவாங்கிறார் ஆண்டவர். கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் இந்த காலத்தில் நான் சொல்கிறேன், சாத்தான் சொன்னதையே திரும்ப சொல்கிறேன், அநேகருடைய வாழ்க்கையில் அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல நின்று தந்திரமான முறையில் பலரையும் இந்த தேவனை விட்டு பின்மாற செய்வது, அவர்களை இடறி விட பண்ணுவதெல்லாமே இந்த அதிகாலையில் தேவனை தேடுவதிலிருந்து அவர்களை திசை திருப்பது மெய் நடந்து கொண்டிருக்கு அநேக வாழ்க்கையில். ஒரு காலத்தில் அவர்கள் குறிப்பிட்ட சாமத்தில் அதே எழும்பி தேவனை தேடுவார்கள், குறிப்பிட்ட நேரத்தை எழும்பி வார்த்தையை தேடுவார்கள். இப்பொழுது அதெல்லாம் போய்விட்டது. இப்பொழுதோ அவருடைய திருப்தியும் சந்தோஷம் எல்லாம் ஊழியம் என்று அப்படிப்பட்ட கிரியைகள். இங்கே பாருங்க, அதே போல அதிகாலை இயேசு கிறிஸ்துவிடம் இன்னும் இருந்த ஒரு நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்துவோட ஒரு இயல்பு அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பது, அதிகாலையில் எழுந்து பிதாவுக்கு அடுத்த காரியங்களை செய்வது. அதே போலவே தேவ மனுஷரும் செய்தார்கள். இங்கே பார்க்கிறோம். அதே போல் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த இன்னொரு இயல்பு என்ன தெரியுமா? மற்றவர்களுக்காக ஜெபிப்பது, மற்றவர்களுடைய தேவையை முன்னிறுத்தி அவர்களுக்காக கண்ணீரோடு ஜெபிப்பது. இது இயேசு கிறிஸ்துவிடம் இருந்த ஒரு மேன்மையான ஒரு இயல்பு. அதை கூட நாம் பார்ப்போம். அந்த ஒரு இயல்பு நம்மிடத்தில் இல்லை. அநேகர் சுயநலமாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்மை இன்னும் குடும்பத்தை சுற்றி ஒரு வட்டம், நான் நல்லா இருக்கிறேன், என் மனைவி பிள்ளை நல்லா இருக்கிறார்கள், அந்த சிறு வட்டத்துக்குள்ளே ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறோம். இது முழுக்க முழுக்க சுயநலம். தேவன் அதை வெறுக்கிறார். ஏனெனில் தேவன் யார் தெரியுமா? அவர் எப்பொழுதுமே நன்மையே செய்து சுற்றி கொண்டிருந்த தேவன். நன்மை செய்ய விரும்புகிறவர்கள் முதல் காரியமே மற்றவர்களுக்காக இருதய பாரத்தோடு ஜெபிப்பார்கள். நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை பாருங்கள். உதார குணமுள்ள ஆத்துமா செழிக்கும், எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். உதார குணம். எது உதார குணம்? காணிக்கை போடுவது மட்டுமல்ல, மற்றவரை பற்றி பாரப்படுவது, மற்றவருடைய தேவையை உணர்ந்து ஆண்டவரை நோக்கி கதறுவது, மற்றவருடைய தேவை என்னுடைய தேவையை போல் எடுத்து தேவனை நோக்கி ஜெபிப்பது உதாரத்துவம். இந்த அநேகர் நினைத்துக் கொள்வது உதாரத்துவமாக என்றாலே அதிகமாக காணிக்க கொடுப்பது என்று. இப்போ தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? ஊரார் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானாய் வளரும். சபையில் இருக்கிறது யாரு? ஊரார் பிள்ளைகள். ஊரார் பிள்ளைகளை ஆண்டவர் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தெரிந்தெடுத்து முன்குறித்து அவர்களை சபையில் கொண்டு வைத்திருக்கிறார். எவ்வளவுக்கு எவ்வளவாய் இருதய பாரத்தோடும் தாகத்தோடும் அவர்கள் ஆண்டவரே அவர்கள் ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்கள் நன்றாக இருக்க வேண்டும், குறைவென்றி நிறைவாக அவர்களை வாழ வேண்டும். இப்படிப்பட்ட இருதய பாரத்தோடு நாம் அவர்களுக்காக ஜெபிப்பதற்கு தான் ஆண்டவர் அவர்களை நம் அண்டையில் கொண்டு வைத்திருக்கிறார்.
ஆனால் இப்படி ஆண்டவரை அனுமதிக்கும் போது நாம் அதை புறக்கணித்து விட்டு நாமும் நம் வீட்டாரும் அதிலேயே அந்த சின்ன வட்டத்துக்குள்ளே ஓடிக்கொண்டிருந்தால் நான் சொல்லுகிறேன், அது தேவனுக்கு பிரியமற்ற ஒரு வாழ்க்கை, முழுக்க முழுக்க சுயநலமான ஒரு வாழ்க்கை. அதாவது நாம் தெரியும், அந்த மரிய மக்தலேனாள் ஒரு விபச்சாரி, 7 பிசாசுகளோடு வாழ்க்கை நடத்தினாள். ஒரு பாவியான ஒரு ஸ்திரீ அதிகாலையில் தேவனை தேடுவதில் அவளுக்கு இருந்த தாகத்தை பாருங்கள். யோவான் புத்தகம் 20ஆம் அதிகாரம், யோவான் புத்தகம் 20ஆம் அதிகாரம் பாருங்கள், 1வது வசனம். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே, ஓகே, திரும்ப அதே பதம்தான். வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மரியாள் கல்லறைக்குள் வந்து கல்லறை இடத்திற்கு வந்து கல்லறை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள். அதிகாலையில் அவள் கல்லறை நோக்கி போகிறாள். எதற்கு? அவர் உயிர்த்தெழுவதற்கு முன்னால் அந்த சரீரத்தில் நறுமணத்தினால் அதை நறுமண பொருட்களினால் அதை பொருளை அந்த சரீரத்தை சரீரத்தை ஆசுவதிக்க வேண்டும். அதற்காக அந்த நறுமண பொருட்களோடு வருகிறாள். வரும்போது என்ன நடந்தது? அது மட்டுமல்ல, பாருங்கள், எப்பொழுது நேரம் விடியற்காலம் ஆகிறோம் என்று அவளோ, நான் நினைக்கிறேன், இரவு முழுவதும் தூங்கியிருக்க மாட்டாள். கூட இருந்த சீசர்லாம் தூங்கியிருப்பார்கள், அது இவள் தூங்கியிருக்க மாட்டாள், எப்பொழுது விடியற்காலை வரும் என்று. ஆனால் விடியற்காலம் வந்ததோ இல்லையோ, அவள் இருட்டோடே அவள் புறப்பட்டு விட்டாள். எங்கே? கல்லறை இடத்திற்கு. ஆனால் வந்த கல்லறை பக்கத்தில் போன்றவன் தெரிந்தது, கல்லறையோ அடைத்திருந்த கல் எடுக்க போட்டப்பட்டிருந்தது. அதாவது இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து விட்டார், அடைத்திருந்த கல் எடுக்கப்பட்டு விட்டது. என்ன நடந்து பார்த்தீர்களா? அதை உடனே அவள் சீஷர்கள் ஓடோடி சென்று சீஷர்களுக்கும் சொல்லுகிறாள். சீஷர்கள் வந்து பார்க்கிறார்கள். 10 பாருங்கள். பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள். சீஷர்கள் என்ன பண்ணாங்க? உடனே வந்த வண்ணமாக திரும்பி போய்விட்டார்கள். நான் நினைக்கிறேன் அதற்கு பிறகு அவர்கள் போய் இன்னொரு குட்டி தூக்கம் போட்டிருப்பாங்க. ஆனால் இந்த ஸ்திரீ, பாவியாக ஸ்திரீ என்ன பண்ணது பார்த்தீங்களா? 11. மரியாள் கல்லறை அருகே வெளியே நின்று அழுது கொண்டே இருந்தாள். அப்பொழுது அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து, அதுக்கப்புறம் பாருங்கள் 14 வசனம். இவர்களை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள். இயேசு அவளை பார்த்து, ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய் என்றார். பாருங்க, மரியாள் பாவியாக ஸ்திரீ எதற்கு கல்லறை வந்தார்? மரித்த இயேசுவை பார்க்க வந்த இந்த மரியாள், இந்த மகதலேனா மரியாள் உயிர்த்தெழுந்த இயேசுவை காண்கிறாள், அவரோடு உறவாடுகிறாள். பாருங்கள், அதிகாலையில் நடக்க அதிசயங்கள். பாருங்கள், அதிகாலையில் நாம் தேவனுடைய மகிமையை, அதிகாலையில் நீங்கள் தேவனுடைய மகிமையை காண்பீர்கள் என்று சொன்னது எவ்வளவு நிஜமாக இருக்கிறது பாருங்கள். அந்த அதிகாலையை நாம் தவற விடும்போது, நம்முடைய கன நித்திரை நிமித்தம், சோம்பல் நிமித்தம் அந்த அதிகாலையை நாம் தவற விடும்போது எவ்வளவு பெரிய நஷ்டம் என்பதை நாம் நினைத்து பார்ப்போம். அதாவது மத்தேயு 25ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 25ஆம் அதிகாரம் இங்கே பார்க்கிறோம் 14 முதல். அதாவது, அன்றையும் பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல இருக்கிறது. ஓகே, அவனுடைய திறமைக்கு தக்க ஒருவனிடத்தில் 5 தாலந்தும், ஒருவனிடத்தில் 2 தாலந்தும், ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்தான். அதுக்கப்புறம் நமக்கு தெரியும், அந்த மனுஷன், அவர் அந்த ஐஸ்வர்யவான் திரும்பி வந்து கணக்கு கேட்கிற வேளையில் 5 தாலந்தை வாங்கினவன் 10ஆக கொடுக்கிறான், 2 வாங்கினவன் 4 தாலந்தாக திரும்ப கொடுக்கிறான். ஆனால் 1 தாலந்தை வாங்கினவன் என்ன செய்தான் பார்த்தீர்களா? அவன் அதை புதைத்து போடுகிறான். 25. ஆகையால் நான் பயந்து போய் உமது தாலந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளும் என்றான்.
அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே. பார்த்தீங்களா, பாரு, நான் கொடுத்த தாலந்து, மற்ற 2 பேரும் அவர்கள் அதை வர்த்திக்க பண்ணினார்கள். அநேக ஆத்துமாக்களை ஆண்டவருக்காக நேடினார்கள். என் நாமத்தினாலே அநேக காரியங்கள் செய்யாதார்கள். நீயோ உன் சோம்பல் நிமித்தம், உன் அயர்ந்த நித்திரை நிமித்தம், உன் பெருந்தீனி நிமித்தம் நீ என் தாளத்தை வர்த்திக்க பண்ணாமல் புதைத்து போட்டாயே. நீ பொல்லாதவன், நீ சோம்பலானவன். பார்த்தீர்கள் மட்டுமல்ல, 30வது வசனத்தை பாருங்கள். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாய் இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். கிறிஸ்துவான் பார்த்த சகோதர சகோதரிகளே, அநேக காரியங்களை பாவமாக எடுக்கிறோம். ஆனால் இதை பார்க்கும்போது எப்படி தெரியுது? மறந்து விடாதீர்கள், விபச்சார ஸ்திரியை விடுதலையாக்கின தேவன் எத்தனையோ பாவங்கள் செய்தவர்களை அவளை மன்னித்து விடுதலையாக்கின தேவன். ஆனால் இங்கே சோம்பலானவனை என்ன சொல்றார் பார்த்தீங்களா? புதைத்து போட்டவனை நீ பொல்லாதவனும் சோம்பலுமாயிருக்கிறாய், நீ பிரயோஜனமற்றவன், எனக்கு பிரயோஜனமற்றவன். ஆகவே இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். இப்பொழுது தெரியாதா, நம்முடைய அயர்ந்த நித்திரை, பெருந்தீனி, சோம்பல் தேவனை தேடுவதற்கான ஒரு தாகமில்லாய்மை, இது நிமித்தம் அத்தேவனுடைய பார்வைக்கு எவ்வளவு பெரிய பாவம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அநேகருடைய வாழ்க்கையில் தேவன் ஆயத்தம் பண்ணியிருந்த ஒரு மேன்மையான வாழ்க்கையை, ஒரு மேன்மையான வழியை இழந்ததே அநேகருடைய சோம்பல் நிமித்தம், அநேகருடைய அயர்ந்த நித்திரை நிமித்தம், பெருந்தீனியின் நிமித்தம். இந்த நாட்களிலாவது நாம் உணர்வை அடைவோம். எந்த அளவுக்கு நாம் உணர்வடைகிறோமோ, நான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு நாம் இன்னும் நமக்குள்ளே எவ்வளவு மறைந்திருக்கிறது என்பதை ஆண்டவர் நமக்கு காண்பித்து தருவார். திரும்பவும் சொல்லுகிறேன், கடைசி நாட்கள் அவருடைய 2ஆம் வருகை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். சத்ருவானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் நம்மை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறான். இந்த நாட்களிலாவது அந்த சிங்கத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, எப்படிப்பட்ட சோம்பலுக்கும் அயர்ந்த நித்திரைக்கும் பெருந்தீனைக்கும் இடம் கொடுக்காமல் நாம் விழித்திருப்பது தான், விழித்திருந்து ஜெபிப்பது தான். அது ஒன்றே வழி. உணர்வடைவோம். ஆமென்.